வணக்கம், இது தமிழ் டெக்னாலஜி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளாடி போகலாம். நண்பா, இன்றைக்கி நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, இ-சைன் மெத்தட் மூலமாக பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இது வரைக்கும் தமிழ் டெக் குருஜியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இகேஒய்சி மெத்தடுக்கும் இ-சைன் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் ஃபஸ்ட்டே நான் சொல்கிறேன். இகேஒய்சியில் நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பேமெண்ட் அவங்களுக்கு காசு பே பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆதென்டிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த ஆதென்டிகேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும்னா உங்களுடைய ஆதார் எண் கூட உங்களுடைய மொபைல் எண்ணை இணைத்திருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆதென்டிகேஷன் ஆகும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் டைம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட மொபைல் நம்பரை இணைக்க மறந்து விட்டார்கள். அவங்களோட ஆதார் எண்ணை வைத்துக்கொண்டு இந்த இகேஒய்சி மெத்தட் மூலமாக நம்மளால் ஆதார் கார்டு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ண முடியாது. அந்த பட்ஜெட்டில் நீங்கள் இ-சைன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் மெத்தட் தான். சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1 வீக்குக்குள்ளாடி உங்களுக்கு பேன் கார்டு கிடச்சிரும். மற்ற ஃபிசிக்கல் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 டேஸ் ஆகலாம். சில டைமில் பார்த்திங்கன்னா 20 டேஸ் ஆகலாம். சீக்கிரமாக உங்களுக்கு பேன் கார்டு வேணும்னா இகேஒய்சி ஆர் இ-சைன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளை பண்ணுற லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா, அக்சஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்குக்கு போனால் இது அதோட ஹோம் பேஜ். சிம்பிளாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் சொல்லி தருவேன் நண்பா. எல்லாருமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ தெளிவாக நீங்கள் கன்னியூவாக பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த வெப் பேஜுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும் நண்பா. இந்த பேஜில் இங்கே அப்ளிகேஷன் டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பேன் சிட்டிசன் ஃபார்ம் 49A அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைட்டில் ஸ்ரீமதி குமாரி உங்களோட டைட்டிலை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட நேம், உங்களோட ரியல் நேம், அப்புறம் சர்நேம், அதாவது உங்கள் அப்பா பேரை சர்நேமில் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நண்பா. அப்புறம் இந்த கேப்சா பார்த்துக்கோங்க, YLKS4 உங்களோட விண்டோவில் எந்த கேப்சா வருகிறதோ அதை பார்த்து இந்த கேப்சா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. என்னோடய விண்டோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் YLKS4 வந்துருக்கிறது. இதே மாதிரி உங்களுக்கும் வரும். ஸோ இந்த கேப்சா பார்த்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டோக்கன் நம்பரை ஒரு பேப்பரில் ரெஜிஸ்டர் எழுதி வச்சுக்கோங்க. இந்த டோக்கன் நம்பர் உங்களுக்கு மெயில் வரும். சில டைமில் பார்த்தீங்கன்னா மெயில் ரிசீவ் ஆகாது. ஸோ நீங்கள் சேஃப்டிக்காக இந்த டோக்கன் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கன்னியூ பட்டன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கன்னியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். இதில் 3 ஆப்ஷன் வரும். இகேஒய்சி மெத்தட் நம்ம ஏற்கனவே ஏற்கனவே டியூட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது செகண்ட் ஆப்ஷன் சப்மிட் இ-சைன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இகேஒய்சி மெத்தடை விட ஒரு ₹5.73 அதிகம் உங்களுக்கு செலவாகும். ஏன்னா அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக அவங்க ₹5.75 சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் சிடக் இ-சைன் சார்ஜஸ் இருக்குது, NSDL இ-கவர்மெண்ட். இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எது சஜஸ்ட் பண்ணுறேன்னா NSDL யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. NSDL சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணிக்கோங்க.
உங்களுடைய ஆதார் நேம் வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டைட்டில் வந்து ஏற்கனவே வந்திருக்கும், நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணனால. அப்புறம் வந்து உங்களோட பேன் கார்டில் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணுமோ அந்த நேமை வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பேன் கார்டு ஃப்ரண்ட் பேஜில் எந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகணுமோ அந்த நேம் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜெண்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அப்புறம் சர்நேம் மஸ்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் மதர்ஸ் நேம் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்க வேணும்னு இல்லை. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுக்காக பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ப்ராப்பரான ரீசன். சிலர் வந்து மாத சம்பளம் வாங்குவாங்க, சேலரிடு பர்சன். ஸோ அது சேலரி டிக் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நோ இன்கம்னா நோ இன்கம், அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னால் அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வருமானம் எதிலிருந்து வருகிறதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்புன, அதாவது வேலிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பேன் கார்டு வந்து எந்த அட்ரஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணணுமோ அதில் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய அட்ரஸ் இல்லைன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ். பொதுவாக வந்து எல்லாருமே வந்து ரெசிடென்ஸ் அட்ரஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ரெசிடென்ட் அட்ரஸ். சப்போஸ் நீங்கள் வந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸுக்கே டைரெக்டாக வந்துடும். அந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ரெசிடென்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஸில் உங்களுடைய அட்ரஸ் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தாலுக்கா, அப்புறம் உங்களோட சிட்டி, அப்புறம் கண்ட்ரி, கண்ட்ரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட், அப்புறம் உங்களுடைய பின்கோட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அது கன்ஃபார்மாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பிளாங்காக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏரியா கோடு கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஏஓ கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஓ கோடு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு தெரியலைன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபார் ஹெல்ப் ஆன் ஏஓ கோட் செலக்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். அதில் வந்து இந்தியன் சிட்டிசன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. சிட்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம் வார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க பேன் கார்டு ஃப்ரண்டில் வந்து பிரிண்ட் ஆகக்கூடிய ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 3.5 × 2.5 சென்டிமீட்டரில் இருக்க வேண்டும். அதோட ஃபைல் சைஸ் வந்து 50 KB விட குறைவாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் எடிட்டிங் டூல் தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் ரன் Ctrl+R இந்த பட்டனை டைப் பண்ணிங்கன்னா ரன் அண்ட் விண்டோ அப்பியர் ஆகும். நீங்கள் வந்து டெஸ்க்டாப்லேயே ஃபோட்டோஷாப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா ரன்னில் போய் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா ரன்னில் ஃபோட்டோஷாப்னு டைப் பண்ணிக்கோங்க. PHOTOSHOPன்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகும். ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகும் நண்பா. இப்படியும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 மெத்தட். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல் நியூ, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் நியூ, ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் நியூ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறமா விட்த்து வந்து 2.5 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 2.5 சென்டிமீட்டர், ரெசல்யூஷன் வந்து
மேக்ஸிமம் 300 போடுவாங்க. நீங்கள் வந்து ஏன்னா ஃபைல் கம்ப்ரெஷன் பண்ணணும், 200ல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோவை வந்து டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரீசைஸ் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க அந்த ஃபைலை. நான் பேன்னு கொடுத்துருக்குறேன். ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேனோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 84 KB வருகிறது. இது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அப்லோட் செய்ய முடியாது. ஸோ இதை கம்ப்ரஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா JPEG ஆன்லைன் கம்ப்ரஸர்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா கூகுளில் வந்து compressjpg.com வரும். அந்த சைட் போய்க்கோங்க. உங்களோட ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பேன்கிற ஃபைலை அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஷன் ஆகிடுச்சு நண்பா. கம்ப்ரஷன் ஆனது ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா pan min வரும். ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்ச் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் டயலாக் வந்து அப்பியர் ஆகும். இதில் வந்து pan min, அதாவது கம்ப்ரஸ் பண்ண ஃபைலோட நேம் வந்து pan min வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அப்லோடுங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே இந்த அப்லோட் ஆயிரும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே விசிபிளாக வரும். அப்படி வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிக்னேச்சரை வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சிக்னேச்சர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிக்னேச்சருக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பென் உங்களுடைய பென் மூலமாக வந்து ஒரு சைன் வந்து இந்த பேப்பரில் போட்டதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோன் கேமராவில் கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நான் கேப்சர் பண்ணியாச்சு நண்பா. இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மொபைல் ஃபோனை பிசி கூட கனெக்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போதைக்கு என்னோடய மொபைல் ஃபோனை பிசி கூட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பேப்பரில் சைன் போட்டிருக்கேன். அந்த ஃபைலை வந்து நான் வந்து ட்ராக் பண்ணி என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து போட்டிருக்கேன். உங்கள் பார்வைக்கு வந்து இதை காட்டுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைல் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 KB வந்து தாண்டக்கூடாது. இந்த சைனோட இது வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கேன் ஃபைல், அதாவது உங்கள் ஃபோன் மூலமாக கேப்சர் பண்ண அந்த ஃபைலை வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற டூலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் கார்னரில் எரேசர் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த டூலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக்கல் எரேசர் டூல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டூலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத அந்த வெள்ளை பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேசர் டூல் யூஸ் பண்ணி இங்கே இருக்குது லேசர் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைனை வந்து ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க நண்பா. SIGN ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சிக்னேச்சரும் சேம் தான் நண்பா. சிக்னேச்சருக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்புறம் வந்து சைன் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மேலே வந்து டாப்பில் போனீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்பாங்க. அது வந்து டிரைவ் லைசன்ஸ், பாஸ்போர்ட் எக்ஸெட்ரா எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அது வந்து எலக்ட்ரிக் பில் எது வேணாலும் இருக்கலாம். அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஏதாவது ஒரு காப்பி. இதை வந்து இந்த 3 அந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த 3 ஃபைலையும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணி உங்கள் பிசியில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து ஹிம்செல்ஃப், ஹர்செல்ஃப் எந்த பிளேஸில் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். 300 கேபிக்கு. நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணுறது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்ட் ரன் WORD ரன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் வேர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் பிக்சர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்களா, இல்லை எந்த ஃபைலானாலும் சரி தான், நீங்கள் ஸ்கேன் பண்ண வைத்த ஃபைலை வந்து இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைலில் போய் சேவ் அஸ், ப்ரௌஸ், பாத், டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 180 KB தான் வருகிறது. இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3 டாக்குமெண்ட்ஸு அதே மாதிரி இப்போ நான் சொல்லி தந்த மாதிரி வேர்டில் வந்து ட்ராக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3 சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் டாக்குமெண்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மூணு டாக்குமெண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சாரி, அப்லோட் பட்டன் இருக்குது, அப்லோட் கொடுத்துக்கோங்க நண்பா. அப்லோட் கொடுத்தா தான் அப்லோட் ஆகும். கீழே வந்து அப்லோட் ஆகிற டைம் வந்து காட்டிப்பாங்க. இப்போ 3 டாக்குமெண்ட்டும் அப்லோட் ஆனதுமே அதோட லிங்க் இங்கே வரும். நேம், அந்த டாக்குமெண்ட் நேம் வந்து இங்கே வந்ததுமே சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுமே நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும் நண்பா. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ப்ரிவ்யூ பேஜ். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது டீட்டெயில்ஸ் வந்து சரியாக என்று சரி பார்த்து கொள்வதற்காக உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும். உங்களோட ஃபுல் நேம், அட்ரஸ், நீங்கள் வந்து எதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிங்களோ செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. ப்ராசீட் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டெஸ்க் கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அக்ரி பண்ணி ப்ராசீட் டு பேமெண்ட்டுக்கு போய்க்கோங்க. டோட்டலி வந்து 112 ரூபா பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜ் எடுத்துப்பாங்க. ப்ராசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும். பே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லாருக்கிட்டையுமே இப்போதைக்கு டெபிட் கார்டு இருக்கும். உங்களோட எனக்கு கார்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ணி பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் அக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து நிலவரத்தை வந்து சரி பார்ப்பதற்கு, அவங்க வந்து பேன் கார்டு டிஸ்பேச் பண்ணாங்களா, உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்கிறதுன்னு செக் பண்ணுவதற்கு அந்த நம்பர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களோட பேன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நாட்கள் இந்த பார்த்திங்கன்னா இந்த வந்து வேலிடேஷன் பண்ணி அவங்க இ சைன் அந்த வேலிடேஷன் பண்ணதுக்கப்புறம் 2 நாளுக்குள்ளாடி உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய பேன் எண் வந்திருக்கும். அப்புறம் வந்து பிசிக்கல் பேன் கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து 7 நாளுக்குள்ளாடி வந்துடும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.